இல்லை இதில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, மேட்ரிமோனிகளே வந்து ஒரு சில பெண்களோட ப்ரொஃபைல் அனுப்பிச்சு இன்னைக்கு நிறைய பசங்க கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க, அவங்களுக்கு இதை அனுப்பிச்சி விட்டுட்டு இவங்களோட நம்பர் வேணும்னா 1000 ரூபா கட்டுங்க, இவங்களோட அட்ரஸ் வேணும்னா 5000 ரூபா கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து நம்பர் கொடுக்குறாங்களா, ஆஃபீஸ்லேயே ஆள் செட் பண்ணி வைக்கிறாங்களா, நீங்கள் அந்த பொண்ணு மாதிரி பேசுங்கன்னு சொல்கிறாங்களா. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. சரி, எல்லாம் அதாவது ஏமாறுகிறவர்கள் இருக்கிற வரை ஏமாற்றுகிறவர்கள் இருக்கத்தான் செய்வாங்க. நீங்கள் ஒரே பெண்ணு 13 கல்யாணம் பண்ணி ஏமாத்தினா கல்யாணம் ராணின்னு பேப்பரில் வருதா? வருது. அப்புறம் சொல்கிறீங்க. இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஃப்ரான்ஸ்லேயும் இப்படி ஒரு கதை இருக்குது. நீங்கள் ஏமாறுகிறவர்களை பொறுத்தவரை நீங்கள் சரியாக இருக்கணும். நீ எதையுமே சந்தேகப்படு. நீங்கள் மாசேதுன்னு சொல்லுவார், எதை பார்த்தாலும் சந்தேகப்படுறான், அப்போ தான் உனக்கு உண்மை தெரியும். எதிலும் திருப்தி கொள்ளாதே, எதையும் எதிர்கேள்விகள் 3 விஷயத்தை சொல்கிறார் மாசேது. இந்த 3மே தமிழகத்தில் இல்லையே. அப்போது ஏமாந்து ஆகணும். இவனை அரசாங்கமாக போய் இவனை விழிப்புணர்வு ஏற்படுத்தும், இல்லை சமூக இயக்கங்களாக தொண்டு இயக்கங்களாக போய் அவனை பொண்ணு பார்க்க போக உஷாராடுறா அப்படின்னு சொல்ல போகுது.